10th மேக்ஸ் பயிற்சி 1.1ல் 5வது சம் பார்க்கலாம். a = 1, 2, 3, b = 2, 3, 5, c = 3, 4, d = 1, 3, 5. இதில் வந்து நம்ம a இன்டர்செக்ஷன் c இன்ட்டு b இன்டர்செக்ஷன் d கண்டுபிடிச்சிட்டு a இன்ட்டு b இன்டர்செக்ஷன் c இன்ட்டு d கண்டுபிடிக்கணும். இது வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இருக்கிறது தான் ஈவனானு கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். a இன்டர்செக்ஷன் c இன்ட்டு b இன்டர்செக்ஷன் d. இதில் வந்து a = 1, 2, 3, b = 2, 3, 5, c = 3, 4, d = 1, 3, 5. இப்போ ஏலையும் சிலையும் 3 காமனாக இருக்குது. b அண்டு டிலையும் வந்து 3, 5 காமனாக இருக்குது. அதை எடுத்து எழுதிடுங்க. அடுத்து வந்து a இன்டர்செக்ஷன் c இன்ட்டு b இன்டர்செக்ஷன் d = 3, 3, 3, 5. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஆன்சர். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு a இன்ட்டு b இன்டர்செக்ஷன் c இன்ட்டு d. a இன்ட்டு பின்னும் போது a ஃபஸ்ட்டு எழுதணும், பியை ரெண்டாவதாக எழுதணும். ஏல 1, 2, 3 இருக்குது, பியில் 2, 3, 5 இருக்குது. ஏல 1 எடுத்துன்னு 1, 2, 1, 3, 1, 5. திருப்பி வந்து ஏல 2, 2, 2, 3, 2, 5. ஏல 3 இருக்குது, 3, 2, 3, 3, 3, 5. இது a இன்ட்டு b. அடுத்து c இன்ட்டு d கண்டுபிடிக்கிறோம். c இன்ட்டு டிக்கு சியை ஃபஸ்ட்டு எழுதணும், டியை வந்து ரெண்டாவதாக எழுதணும். c வந்து 3, 4, d வந்து 1, 3, 5. இப்போ சியில் 3 எடுத்துக்கின்னு 3, 1, 3, 3, 3, 5. திருப்பி சியில் 4, டியில் 1, 3, 4, 1, 4, 3, 4, 5. இப்போ வந்து a இன்ட்டு பிலையும் இன்டர்செக்ஷன் c இன்ட்டு டிலையும் சேமாக இருக்கிறது வந்து 3, 3, 3, 5. அப்போது 3, 3, 3, 5 எழுதிட்டு இது வந்து ரெண்டாவது ஆன்சர். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்குது. அதனால் 1 = 2 அப்படின்னு எழுதிட்டு இது உண்மைன்றதுனால எனவே நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிடுங்க. நன்றி.